ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து கண்மணி மேக்கப் போட்டு மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு கார்ல யாரு வண்டி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கனால ஆறுமுகம் நீயே ஓட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாதி வழியில வண்டியில டீசல் போட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்றாரு. இவங்க வந்து இல்ல நாங்களும் உங்களோடயே வரோம் அப்படின்னு சொல்லும்போது, வேற யாரோ அமைச்சர் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருது. சரி வேற வழி இல்ல நம்ம அவங்கள வரவேற்கிறதுக்கு போகலன்னா நல்லா இருக்காது. சரி அவங்களே வந்து டீசல் போட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட ஃபேமிலி எல்லாருமே போயிடுறாங்க. கண்மணியும், ஆறுமுகமும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு இங்க ஒரு கோயில் இருக்கு. அங்க தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாரு. அவங்க 2 பேரும் அங்க போயிடுறாங்க. அந்த கோயில்ல போயிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி மாலைலாம் மாத்திர்றாங்க. அப்போ தமிழ்ச்செல்வியோட அம்மா அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க இவங்க 2 பேத்தையும் பாத்துடுறாங்க. ஐயோ! இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி இப்படி வந்து ஆறுமுகமும், கண்மணியும் இங்க வந்திருக்காங்க. 2 பேரும் மாலையும் கழுத்துமா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி அவங்கள ஏதாவது பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்துமா, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இங்க கருப்பும், தாமரையும் சேர்ந்து அந்த நந்தகுமார் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஹோட்டல்ல கேமரா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, எப்படியாவது அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கேமரா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்களா, அங்க வந்து கருப்பு வந்து மறைக்கிறாரு. ஸோ இப்ப வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அந்த ரூம் பாய் கிட்ட சொல்லி, ரூம் பாய் வந்துட்டு அங்க இருக்கிற அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கிளியர் பண்ண போறாரு. ஸோ இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிரும். அப்ப இவங்க இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தாமரைக்கு எந்த பிரச்சனையும் வராம கருப்பு காப்பாத்த போறாரு. இந்த நேரத்துல இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருது. அப்ப வந்து யார கூப்பிடுறது அப்படின்னு தெரியாம கருப்பு என்ன பண்றாருன்னா, சேதுவுக்கு ஃபோன் பண்றாரு. சேது நீ உடனே கிளம்பி வா இங்க மாப்பிள அவங்க ஹோட்டல்ல தான் நான் இருக்கேன். நீ வா அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. நீ வா சேது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. கருப்பு. அதுக்கப்புறம் சேதுவும் இங்க வந்துடுறாரு. இங்க வந்தவுடனே இந்த ஹோட்டல்ல நடக்கிற அநியாயம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருது. இந்த மாரி பொண்ணுங்கள வந்து வீடியோ எடுத்து மிரட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் சேதுவுக்கு தெரிஞ்சிருது. அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே கருப்பு என்ன பண்றாருன்னா, தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. சேதுவையும் வர சொல்லியிருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப தமிழ்ச்செல்வி அங்க போயிட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது கண்மணியும், ஆறுமுகமும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்துட்டு ஐயர் கிட்ட சொல்லி கொஞ்சம் நேரம் ஆகும்னு ஏதோ ஒண்ணு சொல்லி இது பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் டைம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தமிழ்ச்செல்வியும் கோயிலுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு சொல்றாங்க, "இல்ல உங்க கல்யாணத்த நிறுத்துறதுக்கு தான் நானும் பிளான் பண்ணேன். இந்த மாப்பிள வந்து மோசமானவன் தான். அத வச்சு நாங்க இது பண்ணிட்டோம். நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேணாம். நான் வந்து சொல்லி நான் பேசி உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும். அப்புறமா வீட்ல பேசியே உங்களுக்கு பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் இல்ல இப்ப வீட்டுக்கு போனா பிரச்சனை ஆயிரும்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கல்யாணமே நிக்க தான் போகுது. நான் பாத்துக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அவங்களையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க இருந்து சேது வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைய பத்தி சொல்றாரு. ஐயோ! இவங்க சரியில்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அவர் வந்து இந்த நேரத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிக்கிறாரு. கரெக்ட்டா தமிழ்ச்செல்வி ஆறுமுகத்தையும், கண்மணியும் எல்லாத்தையும் கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்தோனே சாவித்திரி என்ன பண்றாங்கன்னா, ஓகே அவங்க இது பண்ண மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை இல்லல்ல. நான் ஒரு மாப்பிள்ளைய ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்ப கண்மணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐய்யயோ! இப்படி மாட்டிக்கிட்டோமேங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி வந்துட்டு இல்ல, இல்ல அவசர அவசரமா எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? ஏற்கனவே அந்த மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்காம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி தான் இப்படி ஆயிருச்சு. அதனால வேணாம். நம்ம பொறுமையா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லவும், வீட்ல இருக்கிற எல்லாருமே அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆமா எதுக்கு இவ்வளோ அவசரமா? நல்லா விசாரிச்சு பொறுமையா நல்ல மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி எல்லாருமே யோசிச்சு, வேணாம் அந்த கல்யாணத்த நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.